அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய கடகராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குந்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். கடகராசி நண்பர்கள் பொறுத்தவரை கடந்த காலத்தில் நீங்கள் மன அழுத்தத்தையும் பொறுப்புகளையும் அதிகம் பார்த்தீங்கன்னா சுமந்திருப்பீங்க. குடும்பம், வேலை, பணம் சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும். பழைய உறவுகள் இல்லைன்னா பழைய பிரச்சனைகளை மீண்டும் நினைவுக்கு வந்த காலமாக இருந்திருக்கு. உழைத்ததற்கான பலன் தாமதமாக கிடைச்சாலுமே அனுபவம் மூலம் வளர்ச்சி ஏற்பட்டதாக நினைச்சிருப்பீங்க. பண விஷயங்களில் கவனம் தேவைப்பட்ட காலமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கடகராசியில் பிறந்த நீங்கள் அன்பும் பாசமும் அதிகம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் மீது அதிக அக்கறையாக இருப்பீங்க. மனதில் உள்ளதை எல்லோரிடமும் சொல்லாமல் வச்சு கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்தாலும் பிறர் சொல்வதை மனதில் எடுத்துக்கொள்வீங்க. உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உங்ககிட்ட இருக்குது. கற்பனை திறன், படைப்பாற்றல் அதிகம் இருக்குதுன்னே சொல்லலாம். பாதுகாப்பு, நிலைத்தன்மையினை விரும்புவீங்க. சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பது, பழைய விஷயங்களை நினைத்து வருந்துவதுன்னு குணம் உங்ககிட்ட இருக்குங்க. மேலும் கடகராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, முருகனின் அருளால் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வரலாம். பொறுமையோடு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் உண்டு. தேவையற்ற செலவுகளை கவனமாக பார்த்துக்கோங்க. சேமிப்பு மீது கவனம் செலுத்துவதும் நல்லது. குடும்பத்தில் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் அமைதியாக முடியும். ஓய்வு, தூக்கம், உணவு முறையில் ரொம்ப கவனமாக இருங்க. பழைய கவலைகள் குறைத்து தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு இந்த நேரம் செய்வது நல்லது. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலாக இருந்த ஒரு விஷயம் இப்போது பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருது. அன்பும் பாசமும் கருணையும் ஒருங்கே அமைந்த உங்களுக்கு இந்த நேரம் உடல் அசதி ஏற்படலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படலாம். பக்தியில் பொறுத்தவரை நாட்டம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோடு சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். அது மட்டும் இல்லை, பயணங்களின் தடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீங்க. தொழில், வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் இனி தீரும். பணவரத்து திருப்தியை தரும். வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு இருப்பது போல உணர்வீங்க. மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்களை குறை காணாமல் கவனமாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். குடும்பத்தில் சில்லறை சண்டைகள் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த நேரம் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நன்மை அளிக்கும். பிள்ளைகளுடைய படிப்பில் அக்கறை காட்டுவதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகளும் அகலுங்க. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பிருக்கு. மற்றவங்களுடைய சில்லறை சண்டைகள் ஏற்பட இருக்க கவனமாக பேசி பழகுவது நல்லது. அரசியல்வாதிகள் பொறுத்தவரை தொண்டர்கள் ஆதரவோடு செயற்கரிய செயல்களை செய்து வெற்றி பெறுவீங்க. கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள தகுந்த நேரமாக இருக்கு. சச்சரவுகளின் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால் மட்டுமே துறையில் இந்த நேரத்தில் வெற்றி வகை சூட முடியும். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே முடித்து வச்சிடுங்க. உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மெத்தன போக்கு மாறும். புத்தகம், நோட்டுகளை இரவல் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தடையாக இருந்த சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தடைகள் விலக உங்கள் ராசிக்கு உரிய அதிபதியின்குரிய நாளை வழிபடுவது ரொம்ப நல்லது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாள முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றியே மனதார 9 முறை முருகனுடைய மந்திரத்தை மட்டும் உச்சரித்து கொண்டு வலம் வந்து வழிபட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடுங்க. மேலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்து விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். பல வகையான பார்த்தீங்கன்னா யோகங்கள் அமைப்பிற்கு உடல் நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாக மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க.
தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நன்மை தீமையினை கலந்து தான் பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, போட்டிகள் இனி மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரப்போகுது. குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இனி மறையுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. வாய்க்கு ருசியான உணவு கிடைக்குங்க. பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பண வரத்து அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து வந்த மனதிற்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும். தொகுதி மக்களை சந்தித்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக முடியும். கலைத்துறையினருக்கு லாபமான காலகட்டம் இது. எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க. புதிய ஆர்டர்கள் கையெழுத்திடுவீங்க. பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் காத்திருக்கு. திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக புனர்பூசம் 4ஆம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் சொந்தங்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. நண்பர்கள் அருகில் இருப்பவங்களுடைய உதவியால் தொழிலில் ஒரு நல்ல விதமான முன்னேற்றம் உண்டாகும். மேலிடத்தின் ஆதரவை பெற போறீங்க. ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவங்களால் சிறு குறுக்கீடுகள் தோன்றதா செய்யும். அதனையும் சமாளித்து முடித்திடுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சில தடைகளையும் விளக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டு. எல்லாவது வசதிகளும் உண்டாகும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அருவத்திறன் பொறுத்தவரை அதிகரிக்கும். ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் உண்டு. பழைய பாக்கிகளும் இந்த நேரம் வசூலாகும். உடல் நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனமாக இருங்க. லாபமும் உண்டாகும். கடின உழைப்புக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிக்கல்களே ஏற்பட்டு மறையதான் செய்யும். மேலும் இந்த நேரம் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது. அடுத்தபடியாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா எந்தவித கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா திறம்பட செயல்படுத்தலாம். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும். புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை தருவாங்க. மன நிம்மதி இதனால் உண்டாகும். அது மட்டும் இல்லை, சில விஷயங்களை மற்றவங்களோடு ஆலோசனை செய்யும்போது கவனமாக இருங்க. குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் பகிர்வது தவறுங்க. சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடும். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மன தைரியத்தால் வெற்றி காண்பீங்க. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க. பயணம் செல்ல நேரிடும். மனதுக்கு பிடித்தவங்களை சந்திக்க வாய்ப்பிருக்கு. பெரியவங்களுடைய சந்திப்பு உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். உடன் இருப்பவங்களோடு எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனமாயிருங்க. அடுத்தபடியாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க. மனோதைரியம் அதிகரிக்கும். மதிப்பு உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை தரும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு போட்டிகள் விலகும். பாடங்களில் கவனம் செலுத்துங்க. சக மாணவர் நலனில் அக்கறை காட்டுவீங்க. இது மட்டும் இல்லை, வீண் அலைச்சலும் ஏற்படலாம். தேவையில்லாத பண விரயமாகலாம். காரிய அனுகூலம் உண்டுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நிறைவேறாத ஏற்றி கடன் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றலாம். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளை தலையிடுவதையும் கருத்து சொல்வதையும் தவிர்ப்பது நல்லது. முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வது பழகுங்க. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வதும் நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் என்னென்னா 2 பரிகாரங்கள் இருக்குது. திங்கக்கிழமை நாட்களில் சோமவார விரதம் கடைபிடிப்பது. அதாவது திங்கக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சிவனின் படத்திற்கு பார்த்தீங்கன்னா பூக்களால் அலங்கரித்து சந்தன குங்குமம் வச்சு நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபடுங்க. விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் விரதம் இருந்து முழு நாளும் வழிபடலாம். இந்த நாள் முழுவதும் சிவனுடைய ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை சொல்லி ஜபித்து வழிபட்டு மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். இல்லை வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தீபதூப ஆராதனை காமிச்சு வழிபட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் விலகிடுங்க.
அடுத்தபடியாக இன்னொரு எளிமையான பரிகாரம் என்னென்னா, அங்காள பரமேஸ்வரி வேப்பிலை கொடுத்து வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக முடியும், மனக்குறைகள் நீங்கும். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கடகராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.